குமரிக்கண்டத்தின் வரலாறு. குமரிக்கண்டம் என்பது தமிழ் மரபில் மிகவும் முக்கியமான ஒரு தொன்மையான நிலப்பரப்பாக கருதப்படுகிறது. இது பண்டைய தமிழர் வாழ்ந்த சங்ககால நாகரிகத்தின் அடித்தளமாக விவரிக்கப்படுகிறது. குமரிக்கண்டம் என்றால் என்ன? குமரிக்கண்டம் என்பது சமுத்திரத்தில் மூழ்கிய ஒரு தொன்மையான நிலப்பரப்பாகும். இது இந்தியாவின் தெற்கே இந்திய பெருங்கடலில் இருந்ததாகவும் பின்னர் கடலில் மூழ்கி மறைந்ததாகவும் கூறப்படுகிறது. குமரிக்கண்டத்தை பலரும் பண்டைய தமிழர் நாகரிகத்தின் மூலப்புரோகம் என கருதுகின்றனர். இது தமிழர் நாகரிகத்தின் தாயகம் என்றும் அழைக்கப்படுகிறது. குமரிக்கண்டத்தின் பரப்பளவு. பண்டைய தமிழ் இலக்கியங்களின் அடிப்படையில் குமரிக்கண்டம் மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. தெற்கே இலங்கையையும் அதன் தெற்கு எல்லைகளையும் அடைந்துள்ளது. 49 நாடுகளைக் கொண்ட ஒரு பேரரசாக இது இருந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. குமரிக்கண்டத்தின் சங்ககால தொடர்பு. 1. முதல் சங்கம். குமரிக்கண்டம் பண்டைய தமிழ் இலக்கியத்தின் முதல் சங்கத்துக்கான மையமாக இருந்தது. இதனுடைய தலைநகரம் தென்மதுரை என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2. தமிழர் பண்பாடு. குமரிக்கண்டம் தமிழர் பண்பாட்டு மற்றும் அரசியல் வளர்ச்சியின் மையமாக இருந்தது. சங்க இலக்கியங்களில் குமரிக்கண்டத்தின் நீர்ச்சூழல்கள் மற்றும் நாகரிகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. குமரிக்கண்டம் மூழ்கியதற்கான காரணம். குமரிக்கண்டம் ஒரு மாபெரும் புவியியல் மாற்றம் அல்லது சுனாமி போன்ற பேரழிவு காரணமாக கடலில் மூழ்கியதாக கருதப்படுகிறது. பண்டைய புவியியல் ஆய்வாளர்களும் இலக்கியங்களும் இது மிகப்பெரிய நிலத்தகட்டாக இருந்ததாக கூறுகின்றன. மனு சம்ஹிதை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற தமிழ் சாசனங்களில் கடல் உயர்ந்து நிலத்தை மூழ்கடித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குமரிக்கண்டத்தின் முக்கியத்துவம். 1. தமிழர் மரபு. குமரிக்கண்டம் தமிழர்களின் பழங்குடி வாழ்வியலின் தாயகமாக விளங்கியது. 2. சிவன் வழிபாடு. அங்கு உள்ள மக்கள் சைவ சமயத்தில் சிறந்த நாகரிகத்துடன் வாழ்ந்தனர். 3. விளைச்சல் மற்றும் கலைகள். குமரிக்கண்டம் விவசாயம், கலைகள், இசை மற்றும் இலக்கிய வளர்ச்சியில் சிறந்ததாக இருந்தது. இலக்கிய குறிப்புகள். சிலப்பதிகாரம் கடல் கொண்ட நிலம் எனும் பகுதியால் குமரிக்கண்டத்தின் அழிவை விவரிக்கிறது. மணிமேகலை குமரிக்கண்டத்தின் பழங்கால வாழ்க்கை முறைகள் பற்றிய குறிப்புகளை வழங்குகிறது. குமரிக்கண்டம் அறிவியல் விளக்கம். 1. பொதுமதிப்பீடு. புவியியல் ஆய்வாளர்கள் குமரிக்கண்டத்தை லெமூரியா கண்டம் என்ற பெயரில் அடையாளம் காட்டினர். 2. ஆழ்கடல் ஆய்வு. இந்திய பெருங்கடலில் ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் பல பண்டைய தமிழ் நாகரிகத்தின் தடங்களை கண்டறிந்து வருகின்றன. குமரிக்கண்டத்தின் அடையாளம் தமிழர்களுக்கு. 1. தமிழர்கள் குமரிக்கண்டத்தை தங்கள் நாகரிகத்தின் தாயகம் என கருதுகின்றனர். 2. அது தமிழர் மரபின் அடையாளம் மட்டுமல்ல, ஒற்றுமையின் அடிப்படையும் ஆகும். தோல்வியின் பாடம். குமரிக்கண்டம் பேரழிவின் அடையாளமாகவும் தமிழர் நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழ்கிறது. பண்டைய தமிழர்கள் தனித்தன்மையோடு தங்களை மீட்டெடுத்து புதிய நாகரிகத்தை உருவாக்கினர். இதுவே தமிழர் திருந்தி எழுந்து வரலாற்றை எழுதும் ஆற்றலாக மாறியது. குமரிக்கண்டத்தின் புகழ். இன்று குமரிக்கண்டம் தமிழ் மரபிலும் உலக வரலாற்றிலும் ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. குமரிக்கண்டம் பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றன. இது தமிழர்களின் பெருமை, நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக நிலைத்திருக்கிறது. குமரிக்கண்டம் தமிழரின் தொன்மையும் பெருமையும் கொண்ட நிலம். அது அழிந்தாலும் தமிழர் நாகரிகம் எப்போதும் வாழ்க்க